ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படிங்கிறப்ப தான் ட்ரெஸ்ஸு வந்து போட்டு பார்க்குறப்ப லூஸாக இருக்கும், டைட்டாக இருக்கும், ஏதாவது ஒரு வேலை பண்ணும். இது ரொம்ப லூஸாக இருந்ததுன்ட்டு வேற ஒன்று இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா? அதுவுமே பாருங்கள் பெர்ஃபெக்டான ஃபிட்டிங்லாம் இல்ல. கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. சரி இதுக்கு மேலே நமக்கு டைம் இல்லைன்னு அதையே போட்டுட்டு கிளம்பிட்டேன். மஞ்சள் சரடு ஒரு 3 நாளைக்காவது போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி அது இருக்கிறனாலயா என்னன்னு தெரில. ட்ரெடிஷ்னலாக கிளம்பி போகணும்னு ஒரு ஆசை வந்துருச்சுன்னு கை நிறைய வளையல்லாம் போட்டேன். காதுலேயும் பாருங்களேன் ஒரு தோடு போட்டிருக்கேன். ஆனால் கடைசியில் பார்க்குறப்ப இது சாரீக்கு தான் இதெல்லாம் நல்லாயிருக்கும், வளையல் மட்டும் இருக்கட்டும், அந்த தோடை மாற்றிட்டு ரெகுலராக என்ன போடுவோமோ அதையே போட்டுக்கலான்னு வந்துட்டேன். என் வீட்டுக்காரரு கார் ஏறும்போது, "ஏம்மா இந்த வேலைக்கு நீ 1/2 மணி நேரம் பண்ணம்மா, அதுக்கு நீ ஃபஸ்ட்டே வந்திருக்கலாம்ல" அப்படின்னாரு. வந்திருக்கலாம் தான், ஏதோ ஒரு ஆசை நல்லாயிருக்குமோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது. லஞ்சுக்கு ஃப்ரெண்டு பவித்ரா இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்ட்டு வந்திருந்தோம். இந்த குவிசைனாட்டோட கவுண்டர் டாப் அவன் தாங்க நான் வாங்கணும் அப்படின்ட்டு பார்த்து வச்சுருந்தது. இங்கே இதே கவுண்டர் டாப் அவன் நான் பார்க்கவும் அவங்கக்கிட்டே ரிவ்யூ கேட்டேன், நல்லா இருக்கா அப்படின்னு. ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. அதில் தான் இன்றைக்கி அந்த சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. லேயர்டு பிரியாணி, மட்டன் குழம்பு, ரசம், ரைத்தா, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு. போன்லெஸ் சிக்கன் வச்சு தான் இந்த பிரியாணி செஞ்சுருந்தாங்க. பசங்க சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது ஒன்றும் இல்லைங்க, எங்கேயாவது ஒரு பக்கம் இடிச்சுக்கிறது விளையாடுறப்ப அது வந்து ஒரு சினுங்கல், அதை தடவி நம்ம முத்தம் கொடுத்துட்டோம்னா அது எப்பேற்பட்ட அடியாக இருந்தாலும் பசங்களுக்கு எப்படி தான் சரியாக போகுதோ உடனே சரியாக போயிடும். அந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுவும் இல்லாமல் வெளியில் போகிறப்ப கரெக்டாக நேப்பெல்லாம் எடுக்க முடியாது இல்லையா? அதுக்காகவே தான் இந்த சினுங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சூப்பரான வீடியோவுமே அங்கே நான் எடுத்தேன். நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன், பார்ப்போம். பசங்களை கூட்டிகிட்டு அவங்கெல்லாம் அப்படியே பார்க்குக்கு போனாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் டீ எல்லாம் குடிச்சிட்டு லீசிங் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தோம். அவங்க அப்பார்ட்மெண்ட் இருக்கிற லீசிங் ஆஃபீஸ் தான். நானும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்துட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் இவங்களோட அந்த இன்டீரியர் சூப்பராக இருந்ததுங்க. அதை விட இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாம் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயுமே இருக்கிறது தான். ஆனால் இங்கே நின்று பார்க்கும்போது ஏதோ ஒரு ரிசார்ட் ஃபீல் வந்தது எனக்கு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் இங்கே நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். டின்னரையுமே சாப்பிட்டு தான் நீங்கள் கிளம்பணுன்னு சாப்பிட வச்சு தான் வழி அனுப்பி வச்சாங்க. ஒரு ஃபுல் டே ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க என் ஃப்ரெண்ட் எனக்கு. தண்ணி, அதுக்கு மேலே அங்கே நிலா பாருங்கள், பிரமாதமாக இருந்தது வியூ. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?